இன்றைக்கு நீங்கள் பார்க்க இருப்பதும் கேட்க இருப்பதும் யாரை பற்றி அப்படின்னா, காந்தி பிறந்த மண்ணை தாயகமாக கொண்டு வீரம் எழுந்த மண்ணில் ஒரு சொக்கத்தங்கமாக உதித்த நம்ம அன்புக்குரியவரும் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாது இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றியிருந்தான். இது நான் அவரை கேட்கும் கேள்விகளுக்கு அவர் திரையில் நடித்த படங்கள் வாயிலாக சொல்லும் பதில்களின் தொகுப்பு. லட்சியம் என்ன வாழ்க்கையில? நான் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு லட்சியம் உள்ளவன். அன்புக்கு அன்பு, அடிக்கு அடி, உதைக்கு உத. நீங்க தமிழர்களுக்கே ரொம்ப சப்போர்ட்டா பேசுறீங்க, பண்றீங்க. தமிழ்நாடு உங்க தாய்நாடுன்றதாலயா இல்ல நீங்க ஒரு தமிழன்றதுனாலயா? ஒடிசாவில் வெள்ளம் வந்தாலும் கற்கில சண்டை நடந்தாலும் முதல்ல பணத்தையும் உழைப்பையும் அள்ளி கொடுக்கிறவன் தமிழன் தான். படிச்சவங்க தான் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்க. படிச்சவங்க தான் நிறைய சம்பாதிக்கவும் செய்வாங்க. அப்படின்னா படிக்காதவங்கலாம் ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாதவங்களா இல்லை முட்டாள்களா? படிக்காதவங்க வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதா? அவங்களுக்கு அறிவு புத்திசாலித்தனம் எதுவும் இருக்காதா? படிச்சவங்க தான் முன்னுக்கு வரணுங்கிறது இல்ல, உழைச்சு கூட முன்னுக்கு வரலாம். படிப்புக்கு அறிவுக்கு சம்பந்தம் இல்லப்பா. படிக்காத காமராஜர் சாதிச்சதை விட படிச்சவன் எவனும் சாதிச்சது இல்ல. இன்னமும் நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டங்களே அனுபவிச்சிருக்காங்க. அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் மாத்திரம் தான் இருக்கும். ஏன் அந்த கஷ்டங்கள் இல்லாமல் வாழவே முடியாதா? இல்லை கஷ்டப்படாம வாழ்க்கையில் முன்னேற முடியாதா? கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம், பிடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது. எந்த பறவையும் கிளைய நம்பி உட்கார்றது இல்ல. கிளை முறிஞ்சாலும் பறக்கிறதுக்கு ரெக்கை இருக்கிற நம்பிக்கையில தான் போய் உட்காருது. பறவைக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை ஏன் நமக்கு இருக்க கூடாது? நம்ம நாடு இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கே. நம்ம நாடு முன்னேறவே முன்னேறாதா? இது ஒரு வல்லரசு நாடா ஆகாதா? என்னைக்காவது என் நாடு வல்லரசு ஆகுங்கிற நம்பிக்கையில தான்டா எனக்கும் வல்லரசுன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த வல்லரசு உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் எங்க நாடு வல்லரசு ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது. தடுக்க நினைக்கிறவனும் உயிரோட இருக்க. நம்மள மற்றவங்க மதிக்கணும்னா அதுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும்? நம்ம மேல நமக்கு மரியாதை வரணும். அப்பதான் மத்தவங்க நம்மள மதிப்பு. என்னடா நம்பிக்கையோட செயல்பட்டாலும் நம்மளை போட்டு அமைக்கி நம்மளை பணியை வச்சு இருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்கு பயந்தே பதுங்க வேண்டியிருக்கு. இதுக்கு என்னையா பண்றது? பதங்கனா பயந்துட்டான்னு அர்த்தம் இல்ல, பாய்வோம். குறி தவறாம பாய்வோம். குளத்துல நீச்சல் பழகினவன ஆறு பயங்காட்டு, ஆத்துல நீச்சல் பழகினவன கடல் பயங்காட்டு, கடல்லயும் நீச்சல் பழகினவன எதுவும் பயங்காட்டாது. ஐயா, நீங்க தேசப்பற்று மிக்க நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கீங்க. உண்மையிலேயே உங்க தேசத்துக்கு யாராவது துரோகம் பண்றவங்க, தப்பு பண்றவங்களா இருந்தா அவங்க யாரா இருந்தாலும் நீங்க தண்டிப்பீங்களா? அரசியல்வாதியா இருந்தாலும், அதிகாரத்துல இருந்தாலும், பெரிய பதவியில இருந்தாலும், ஏன் தாய்நாட்டுக்கு துரோகம் செய்யறது பெத்த தாயா இருந்தாலும் விடமாட்டேன். உங்க கூட மோதி பார்க்கணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேர் பணபலம் உள்ளவங்க, அரசியல் பலம் உள்ளவங்க, ஆள் பலம் உள்ளவங்க. எப்படி இதெல்லாம் சமாளிப்பீங்க? எந்த பலத்தையும் வச்சு என்னை எவனும் அசைக்க முடியாது. இது கடவுளும் மக்களும் எனக்கு கொடுத்த சக்தி. ஆனால் அரசியலுக்கு வரணும்னா பல நிறைவு சுழிவுகளும் சூழ்ச்சிகளும் செய்ய தெரிஞ்சிருக்கணும். நீங்க எப்படி இதெல்லாம்? எனக்கு தர்மம் தெரியும், நியாயம் தெரியும், நீதிக்கு தலைவணங்கவும் தெரியும். மாசு இருந்தோம். நீங்க அரசியல் சக்சஸ் ஆகாம போனது காரணம் என்னது? பிறகு உங்க மேல வச்சிருந்த பொறாமையா இல்ல இது உங்களுடைய கெட்ட நேரமா? என் நேரத்தை யாரும் முடிவு பண்ண முடியாதா? அது ஆண்டவனும் மக்களும் தாண்டா முடிவு பண்ணுவாங்க. ஐயா, எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் என்னதான் நல்ல குணம் இருந்தாலும் சில கெட்ட குணங்கள் இருக்கும். அதாவது மற்றவங்க பார்த்து ஒரு மாதிரி பொறாமப்படுறது, வைத்தறிச்சல் படுறது, ஐயோ அவன் இப்படி இருக்கான்னு நினைக்கிறது. உங்களுக்கு அந்த வரைக்கும் வாழ்க்கையில எனக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து கேவலமா நினைச்சதும் இல்ல, மேல இருக்கிறவங்களை பார்த்து பொறாமப்பட்டதும் இல்ல. ஐயா, மதியாத தலைவாசல் மிதிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு மதிப்பு கொடுக்காத யாராவது உங்களை தேடி வந்தா அவங்களை நீங்க நடத்துற விதம் என்ன பாக்குற? உட்கார்ந்து பேச வேண்டிய தைரியம் எனக்கு, நின்னு பேச வேண்டிய பயம் உனக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. ஐயா, பல வருஷங்களா நஷ்டத்திலேயே இயங்கிட்டு இருக்கிற நாடு நல்ல லாபம் அடையணும்னா என்ன செய்யணும்? யார் அதை? உழவன் முழு கவனத்தோட தான் தொழிலை செஞ்சா இந்த நாட்டுக்கே லாபம். நாட்டை ஒரு நல்ல விவசாயால தான் ஆக்க முடியும். மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டா எதையும் சாதிக்க முடியும்னு சொல்றாங்க. அது உண்மையா? அதை நீங்க மக்களை மிஞ்சின அதிகாரமும் இல்ல, அரசாங்கமும் இல்ல. எத்தனையோ படங்கள்ல நீங்க போலீஸ் அதிகாரி நடிச்சிருக்கீங்க. உண்மையிலேயே போலீஸ்க்கு நீங்க சொல்ல விரும்ப
குடிச்சிட்டு கலாட்டா பண்றவங்கள பிடிக்க போற போலீஸே குடிச்சிட்டு போனா மக்கள் எப்படி மதிப்பாங்க? ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் கூட தலையில தொப்பி வச்ச உடனே தன்னை கலெக்டர் நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு. பவரை தவறா யூஸ் பண்றாரு. போலீஸ்காரன் கையில பவர் இருக்கிறது மக்களை அடக்கி ஒடுக்கிறதுக்காக இல்ல, பயமுறுத்துறதுக்காக இல்ல, மக்களுக்கு சேவை செய்யறது.